எல்லாரும் மெசேஜ் போடுங்க. ஒருத்தவங்க தான் மெசேஜ் போட்டிருக்காங்க, மற்றவங்கலாம் எல்லாரும் மெசேஜ் போடுங்க பாப்போம் குயிக்கா. நான் பேசுறது கிளியரா கேட்குது தானே எல்லாத்துக்கும்? எஸ். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? இப்போ ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம படிக்க போகிற விஷயம், ஸோ யூனிட் ஒன்ல, யூனிட் ஒன்ல நம்ம சப் டாபிக்ஸா 1 2 3 4, சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது 3 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், சரியா? அதாவது முதலாவது என்னது? தரவு மற்றும் தகவல், சரியா? அதாவது தரவு மற்றும் தகவல், சரியா? அதே மாதிரி அடுத்து என்னது? நாளாந்த வாழ்வில், சரியா? டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற ஐசிடி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது. அதே மாதிரி அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கைமுறைக்கும் கணினி முறைமைக்கும் இடையிலான வித்தியாசம், சரியா? மேனுவல் சிஸ்டமும் அதே மாதிரி கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம், அதாவது கைமுறை, கைமுறை கணினி முறை, சரியா? இது ரெண்டும் பார்த்துக்கணும். அது முடிய இது ரெண்டையும் பொதுவா நம்ம இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, முறைமை அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கணும், சரியா? முறைமையில என்னென்ன கூறுகள் இருக்கு? முறைமையில 4 கூறுகள் இருக்கு, சரியா? இன்புட் உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு, சேமிப்பு. என்னைக்குமே இன்புட் ஆகுறது ஒரு தரவா இருக்கும், அவுட்புட் ஆகிற வெளியீடு ஒரு தகவலா இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், சரியா? இது ரெண்டையும் பேஸ் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து லாஸ்டா நம்ம பார்த்திருந்தது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இணையம் மற்றும் மேகக்கணினி. இணையம் மற்றும் மேகக்கணினி. ஓகே, இப்போ இந்த 3 விஷயம் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்க விஷயங்கள். சரி, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு விஷயம் பார்க்கணும். அட்வான்ஸான விஷயம்னா, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஒரு முறைமையை வந்து இன்னுமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போற விஷயம். ஸோ இந்த 3 விஷயம் எல்லாமே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிளாஸ்க்கு. அப்படி இல்லாதவங்களுக்கு நான் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் நான் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பாருங்க. அதை பார்த்துட்டு இது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்னை கண்டெக்ட் பண்ணலாம், சரிதானே? ஓகே, அப்ப நம்ம இன்னைக்கு செய்ய போற விஷயம், அதாவது இன்னைக்கு நம்ம படிக்க போற விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கணனி முறைமை. ரைட். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கணனி முறைமையின் அடிப்படை கூறுகள். ஓ, கணனி, சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கணனி முறைமை. இந்த கணனி முறைமைனா என்ன, சரியா? கணினி முறைமைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு முறைமைனா என்னன்னு தெரியும். முறைமைனா என்னது? அதாவது ஒரு உள்ளீடை பெற்று அதை முறைவழியாக்கம் பண்ணி அந்த முறைவழியில இருந்து ஒரு ஆஹ் என்ன சொல்றது, ஒரு தகவல், அதாவது ஒரு தகவலை வெளியீடா கொடுக்குது அப்படின்னா சொல்றோம் நம்ம என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம், அதாவது முறைமை. தமிழ்ல சொன்னோம்னா முறைமை, அதே மாதிரி இங்கிலீஷ்ல சொன்னோம்னா சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த முறைமைய கணினி முறைமை, அதாவது நம்ம யூஸ் பண்ற இந்த டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு கணினி முறைமைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க போறோம், சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இதுதான். ஸோ 1.4, 1.4 மொத்தமே இன்னும் இன்னும் எத்தனை விஷயங்கள் பார்க்க இருக்கு? இன்னும் 5, சாரி, 1 2 3, இதோட சேர்த்து 4 விஷயங்கள் பார்க்க இருக்கு. இதை தவிர்த்து இன்னும் 3 விஷயங்கள் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கணினி முறைமை தான். எல்லாரும் கொப்பியை எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் சொல்லி கொடுப்பேன், சரியா? முதலாவது நான் சொல்ல போறது வந்து நோட்ஸ்ல இல்லாத ஒரு விஷயம் தான். நோட்ஸ்ல இல்லாத விஷயம் அப்படின்னா, இந்த நோட்ஸ் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாக்காக தான், சரியா? பட் நம்ம வந்து என்ன செய்ய போறோம் இன்னைக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாவே
ஒரு புது விஷயத்த படிக்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட கொப்பி எடுத்துங்க. நான் இந்த இடத்துல வரைகிற விஷயங்கள், நான் சொல்ற விஷயங்கள நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரி, நான் சொல்லுவேன் இதை இதை வரைஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா குயிக்கா வரைஞ்சிங்க. அப்படி வரையாட்டி பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்டா ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுங்க. பட் கிளாஸ் முடிய வரைஞ்சிருங்க. சரிதானே? அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே ஓகே. அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. முதலாவது விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க்கிடெக்சர், அதாவது நம்ம இவ்வளவு நாள் பார்த்தது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்புட், உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு, சேமிப்பு. சரியா? இதுதான் இவ்வளவு நாள் நம்ம பார்த்தது. ஓகே. எழுதுறதுக்கு கிளியர் இல்லைன்னா வெயிட் நீ கொஞ்சம் ஒத்திக்கிறேன். சரி. அப்ப இவ்வளவு நாள் நாம பார்த்த விஷயங்கிறது இவ்வளவுதான். சரியா? கொஞ்சம் கொஞ்சம் ஒத்திக்கிறேன். சரி. சரி. அப்ப இவ்வளவு நாள் நம்ம பார்த்த விஷயம் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு, சேமிப்பு. சேமிப்பு. சரியா? இந்த விஷயங்கள் தான் நம்ம இதுவரைக்கும் ஒரு முறைமையை பார்த்தோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒன் ஹியூமன் கட்டமைப்புன்னு சொல்லி இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா அதை படிக்க போறோம். சரியா? இப்போ எல்லாரும் நான் வரைந்து வரைஞ்சுங்க, பிரச்சனை கிடையாது. இல்ல இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு வரீங்க. இப்போ வரீங்க. சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஐடியா தெரியும் தானே? அதே விஷயம் தான். நான் மறுபடியும் இந்த இடத்துல வரைய போறேன். உள்ளீடு. சரியா? உள்ளீடு முதலாவது விஷயம். அடுத்து உள்ளீடு டேட்டா இன்புட் ஆகுது. சரியா? இந்த இடத்துல என்ன செய்யுது? டேட்டா என்ன செய்யுது? இன்புட் ஆகுது. சரி. இது முடிய முறை வழின்னு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன் தானே? முறை வழின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு. அந்த முறை வழியை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா அந்த இடத்துல பார்க்கணும். சரிதானே? ஓகே. அந்த முறை வழியை எப்படி டீப்பா பார்க்கறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இது நோட்ஸ்ல இல்ல. சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு உள்ளீடு, அதாவது ஒரு டேட்டாவை நீங்க இன்புட் பண்ணீங்க அப்படின்னா அது முதலாவது போற இடம் மெயின் மெமரின்னு சொல்லுவோம். சரியா? முதன்மை நினைவகம்னு சொல்றது. இங்கிலீஷ்ல பாடமாக்கிட்டாலும் சரிதான், தமிழ்ல பாடமாக்கிட்டாலும் சரிதான். சரி, நான் இந்த இடத்துல எழுதுறேன், தமிழ்லயே எழுதுறேன் அந்த இடத்துல. முதன்மை நினைவகம். முதன்மை நினைவகம். சரியா? இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. சரியா? உள்ளீடு நான் தெரியும் இன்புட். இந்த இடத்துல இன்புட் இருக்கு. நான் இங்கிலீஷ்லயும் கொடுக்குறேன், தமிழ்லயும் கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இங்கிலீஷ் ரொம்பவுமே முக்கியம். அதுக்காக தமிழ் வேணாம் அப்படின்னு நான் சொல்லல. தமிழ்ல படிச்சாலும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க ஹெச்என்டியோ டிகிரியோ எங்க நீங்க படிக்க போனீங்கனாலுமே இவர் தான் வருவாரு. இங்கிலீஷ் தான் வருவாரு. தமிழ் குறைஞ்சிடும். சரி, அதுக்காக தமிழ் வேணாம்னு நான் சொல்லல. பட் தமிழ்ல படிக்கிறத விட இங்கிலீஷ்ல நீங்க படிச்சு வச்சுக்கிறீங்க. சரி, தெரிஞ்சு வச்சுக்கங்க. ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கங்க, பிரச்சனை கிடையாது. சரி, அப்போ உள்ளீடு இந்த இடத்துல மெயின் மெமரி. இப்ப நமக்கு மெயின் மெமரினா என்னன்னு தெரியாது. அதை படிக்கும். சரிதானே? மெயின் மெமரினா நமக்கு என்னன்னு தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
உள்ளீடு மட்டும் தான் நமக்கு தெரியும். மெயின் மெமரினா நமக்கு என்னது இஷ்யூவே கிடையாது. இப்போ மெயின் மெமரினா என்னன்ட்டு நம்ம வர்றதுல படிப்போம். இப்போதைக்கு இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு சரிதானே. ஓகே, மெயின் மெமரி கான்செப்ட்ல வந்தாச்சு. இப்போ மெயின் மெமரிக்கு வந்த டேட்டா, அதாவது மெயின் மெமரிக்கு வந்த டேட்டா என்ன நடக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அப்படியே கீழே வருவாரு. கீழே எங்க போவார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, சரி, மெயின் மெமரிக்கு வந்த டேட்டா எங்க வரும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதை சொல்லுவோம் முதன்மை நினைவகம். இந்த முதன்மை நினைவகத்துல இருந்து எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபியூ வருது. இது சொல்லுவோம் சிபியு. சிபியூனா என்னது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம சிபியூன்னு சொல்லுவோம். அந்த பெரிய பாக்ஸ் சொல்லுவோம் சிபியூ. அது சிபியூ கிடையாது சரியா. அதுதான் டெஸ்க்டாப் சரியா. பட் அதுக்குள்ள நம்மளோட ஒரு ஹியூமனை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பிரெயின் இருக்கு தானே. அதே மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்குள்ளேயும் அதுக்கான பிரெயின் ஒன்று இருக்கு சரியா. அந்த பிரெயின் எது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதைத்தான் சொல்லுவோம் சிபியூன்ட்டு சரியா. அதைத்தான் சொல்லுவோம் சிபியூன்ட்டு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த i5, i7, i9, 10th ஜென்ரேஷன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏஎம்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரைசன் ஏஎம்டி ஒன்று தான். ரைசன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டெல்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆப்பிள் போன்ல எல்லாம் ஏ சீரீஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேக்ல வந்து பாத்தீங்கன்னா எம் சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொசஸர் இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் சொல்லுவோம் சிபியூன்னு சொல்லுவோம். அப்போ கம்ப்யூட்டருக்கு வந்த இந்த நினைவு, அதாவது மெயின் மெமரிக்கு நினைவு, முதன்மை நினைவுக்கு வந்த டேட்டா முதல்ல எங்க போகும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சிபியூக்கு தான் வரும். சிபியூல 3 பார்ட் இருக்குது சரியா. சிபியூவை 3ஆ பிரிச்சிருக்காங்க சரியா. சிபியூவை 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. முதலாவது ரெஜிஸ்டர் மெமரி. சரியா, முதலாவது ரெஜிஸ்டர் மெமரி சரியா. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்யூ, அதாவது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் லாஜிக்கல் யூனிட் சரிதானே. ஓலவெல்ல படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஓலவெல்ல படிக்காட்டி பிரச்சனை கிடையாது, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரியா. ஒவ்வொரு வேர்டையும் மெயின் மெமரி எதுக்கு இருக்கு, ரெஜிஸ்டர் மெமரி எதுக்கு இருக்கு, ஏஎல்யூ எதுக்கு இருக்கு, சியூ இருக்கு, அது மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதெல்லாம் நம்ம படிக்கலைன்ட்டு ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது எல்லாமே நம்ம படிக்க தான் போறோம். நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு பிளானை சொல்றேன். இதுதான் பிளான், இதுதான் விஷயம்ட்டு உங்களுக்கு விளங்கிருச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் பிளான சொல்றேன். சோ பேர்களை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இதுக்கு இதுக்கு வார இதுக்கு அப்புறம் வார கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணி படிப்போம் சரி. அப்ப ஏஎல்யூ, இன்னொன்று இருக்கு சியூ. இது சொல்லுவோம் கண்ட்ரோல் யூனிட். அப்போ முதலாவது ரெஜிஸ்டர் மெமரி, ரெண்டாவது ஏஎல்யூ, மூணாவது சியூ. ஏஎல்யூனா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். அடுத்து வந்து சியூனா கண்ட்ரோல் யூனிட் சரியா. இது சொல்லுவோம் கட்டுப்பாட்டு அலகுன்னு சொல்லுவோம். இது சொல்லுவோம் எண்கணித தர்க்க அலகுன்னு சொல்லுவோம் சரியா. ஓகே, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த இடத்துல எழுதுறேன். சரியா, யோ கட்டுப்பாட்டு சரி. அப்போ இன்புட் ஆகுற டேட்டா, அந்த டேட்டா இன்புட் ஆகுற டேட்டா வந்து மெயின் மெமரிக்கு வருது. மெயின் மெமரியில இருந்து எங்க வருது, ரெஜிஸ்டர் மெமரி அதாவது சிபியூக்கு வருது. சிபியூல இந்த 3 விஷயம் இருக்கும். இந்த 3 விஷயமும் கண்ட்ரோல் பண்ணும் ஒவ்வொரு விஷயத்த சரியா. ஒவ்வொரு விஷயத்த என்ன செய்யும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா செய்யும். இது ஒவ்வொன்றும் என்னென்ன செய்யுங்கிறத நம்ம டீப்பா பார்ப்போம் சரிதானே. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு. ஓகே, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜூம்
அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு திடீர்னு. சரி, என்ன பிரச்சனை தெரியல, டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை ரீனியூ பண்ணி தருவாங்க. ஸோ இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, 40 நிமிஷத்துல கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ இதே லிங்க்ல மறுபடியும் ஜாயின் ஆகும். சரி தானே? ஓகே. ஓகே, அப்போ என்ன சொல்லிக்கிறேன்? சரி, இப்போ ரெஜிஸ்டர். ஓகே, இப்போ சிபியூக்கு வந்தோட இந்த 3 விஷயம் இருக்கு. சரி, இங்க இருந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற கலர் பெயிண்ட்ல வரைஞ்சு ஈஸியா இந்த எரோ மட்டும் வேற கலர் வாங்க வராது. இங்க இருந்து இங்க வராது, இங்க இருந்து இங்க போகும். சரியா? இங்க இருந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இங்க இருந்து இங்க வரும். சரி, அவ்வளவு. இதுல இருந்து மறுபடியும் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா இங்க போகும். இதுக்கு போகாது. சரி, இதுக்கு டேட்டா போகாது. இது ஏன் இருக்குன்ட்டு நான் சொல்றேன். ஒவ்வொரு விஷயமும் ஏன் இருக்குன்னு நான் சொல்றேன். மறுபடியும் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வரும். சரி, இதுக்கு போயிட்டு வேலைகளை முடிச்சுட்டு மறுபடியும் இங்க வந்துருவாரு. சரியா? இவர் ஏன் இருக்காருன்னு நான் சொல்றேன். சரியா? இப்ப ஒவ்வொரு தடவை ஏன் இருக்காருன்னு நான் சொல்லுவேன். அதை பத்தி படிக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த ரெட் கலர்ல நான் போட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, டேட்டா. டேட்டா எப்படி போகுது அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிதானே? ஓகே, அப்போ இன்புட், மெயின் மெமரி, ரெஜிஸ்டர் மெமரி, ஏஎல்யூ, மறுபடியும் எங்க போகுது? ரெஜிஸ்டர் மெமரிக்கு போயிட்டு மெயின் மெமரிக்கு போகுது. இப்போ மெயின் மெமரிக்கு போயிட்டு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இங்க வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். இங்கதான் முறை வழியாக்கம், மெயினான முறை வழியாக்கம் நடைபெறும். நடைபெற்று முடிய டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் இங்க வந்து மெயின் மெமரிக்கு வந்து எங்க போகும் பாத்தீங்கன்னா, அவுட்புட் ஆகும். சரியா? சரியா? அப்போ இங்க என்ன நடக்குது? இன்புட் ஆகுது, மெயின் மெமரிக்கு வருது, ரெஜிஸ்டர் மெமரிக்கு வருது, ஏஎல்யூக்கு வருது, மறுபடியும் என்ன செய்யுது? மெயின் மெமரிக்கு போகுது, மெயின் சாரி ரெஜிஸ்டர் மெமரிக்கு போயிட்டு மெயின் மெமரிக்கு போயிட்டு அவுட்புட் ஆகுது. சரி, ஓகே. அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு பாருங்க. இதை மார்க் பண்ணி வச்சுங்க. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சிபி. சரி, ஓகே. இப்போ இந்த விஷயம் ஓகே. அப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட் வேலை என்ன? இதுல வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேர்லயே இருக்குது கண்ட்ரோல் யூனிட். சோ இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறவர் யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு. எங்க எது வேலை செய்யணும், இந்த டைமுக்கு எங்க எங்க டேட்டாஸ் போகணும் அப்படின்ட்டு மொத்தமா கண்ட்ரோல் பண்றவர் யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் யூனிட். இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து எல்லாத்துக்குமே என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, டேட்டா போகும். அதுக்கு பதில் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஓகே தானே? மெயின் மெமரிக்கு வருது, ஸ்டோர் ஆகுது, போகுது. ஓகே. நான் எக்ஸ்ட்ராவா சேமித்து வைக்கிறத பத்தி சொல்லியிருந்தேன். சரியா? அப்ப இங்க ஒரு மெமரி இருக்கு தானே? இந்த மெமரி வந்து சேமிக்கிறதுக்கானது கிடையாது. இது வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது. இதுவும் சேமிக்கிறதுக்கு தான். பட் இதோட பர்பஸ் வேற. நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க்லயோ இல்லாட்டி எக்ஸ்ட்ராவா எங்க சரி ஸ்டோர் பண்ணி வைப்போம் தானே? ஓகே. அதை தான் இப்ப நம்ம ஆட் பண்ண போறோம். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்டரி மெமரி. மெமரி துணை என்பது. சரி, இந்த துணை நினைவகத்துக்கும் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, டேட்டா போயிட்டு வரும். நமக்கு தேவைன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தானே. அப்ப இங்க மெயின் மெமரிக்கு வரும்போது நமக்கு தேவைன்னா என்ன செய்யலாம்? ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்ல எனக்கு அதுல இருந்து டேட்டா வேணும்னா மறுபடியும் எடுத்துக்கலாம். சோ இதுல இருந்து அமுக்குறியே போட்டிருக்கேன். சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, எங்க இருந்து இந்த ரெட் கலர் டேட்டா ஃப்ளோ ஆகாது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து ஏஎல்யூக்கு மட்டும் போகாது. மத்தபடி இந்த ஃப்ளோல வந்து இப்படி போயிட்டு இந்த இடத்துல பாருங்க, செகண்டரி மெமரி அக்சஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து அவுட் ஆகும். இதுதான் மெயின் ஐடியா. சரியா? இப்போ நான் அந்த கண்ட்ரோல் யூனிட் சொன்னேன் பாத்தீங்கன்னா, இவர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போறாரு. சோ நீங்க என்ன செய்யணும் மட்டும் பாத்தீங்கன்னா, வேற கலர் பென் ஒன்று சரி எடுத்து என்ன செய்ய மட்டும் நான் ப்ளூவே யூஸ் பண்றேன். சோ கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து ஏஎல்யூக்கு ஒரு
அம்புக்குறி ஒன்று. சரிதான், error ஒன்று. அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து ரெஜிஸ்டர் மெமரிக்கு ஒரு error ஒன்று. சரி, அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து அவுட்புட்டுக்கு ஒரு error ஒன்று. சரியா, அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து முதன்மை இணையத்துக்கு ஒரு error ஒன்று. சரியா, அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து உள்ளீட்டுக்கு ஒரு இன்புட். அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து செகண்டரி மெமரிக்கு ஒரு error. சரியா, இதுதான் நீங்க வரைஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரியா, வரைஞ்சிக்க வேண்டிய விஷயம்ங்கிறது இவர் தான். சரியா, அப்போ இங்க இன்புட் இது வந்து ஒரு கம்ப்யூட்டரா நினைச்சுக்கணும். சரியா, இது ஒரு கம்ப்யூட்டர். சரியா, இதுல ஒவ்வொரு விஷயமும் நம்ம எங்கெங்க இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். சரியா, எங்க நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வோம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பார்ப்போம். இங்க உள்ளீடு வெளியீடு அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது உள்ளீடு வெளியீடு மட்டும் கிடையாது, இது உள்ளீட்டு சாதனம். சரியா, இது வந்து உள்ளீட்டு சாதனம்னு சொல்லுவோம். சரியா, உள்ளீட்டு சாதனம். இது வெளியீட்டு சாதனம், டிவைஸ். சரியா, அதான் ஒரு விஷயம். சரியா, இப்ப இதைத்தான் நீ என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்க வேண்டிய விஷயம். சரியா, இப்போ இந்த பாடத்துல 1.4ல நம்ம படிக்க போற விஷயம் என்னன்னா, இந்த உள்ளீட்டு சாதனம். ஏன் உள்ளீடுன்னு போட்டு வச்சேன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். எதை டீச் பண்ணிட்டேன்? சிஸ்டம்னா என்னன்னு டீச் பண்ணிட்டேன். ஸோ அந்த சிஸ்டத்துல இருந்து தான் நான் இந்த விஷயத்த கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரியா, ஏன் இதை நான் சிஸ்டத்துல இருந்து கொண்டு வந்தேன்னா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே, இதுக்கு தான் இது இருக்குன்ட்டு. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்குங்கிறதுக்காக தான் நான் அதுல இருந்து இதை கொண்டு வந்தேன். அங்க உள்ளீடு வெளியீடுன்னு மட்டும் போடுவோம். இங்க உள்ளீட்டு சாதனம். இது எல்லாமே ஒவ்வொரு டிவைஸ். டிவைஸ் கிடையாது, ஒவ்வொரு எப்படி சொல்றது, ஒவ்வொரு காம்போனன்ட். சரியா, ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் இது உள்ளீடு பண்றது. இது ஒரு கம்ப்யூட்டர். சரியா, இது உள்ளீடு பண்றது, இது ப்ராசஸ் பண்றது, இது 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 ப்ராசஸ் பண்றது. சரியா, இது ஸ்டோர் பண்றதுக்கு சேமிப்புக்கு, இது எதுக்கு அவுட்புட் பண்றதுக்கு. சோ நாலு கம்போனன்ட்டையும் நான் என்ன செஞ்சேன், இந்த என்டையர் ஆர்கிடெக்சருக்குள்ள கொண்டு வந்துட்டேன். சரியா, இப்ப இந்த ஆர்கிடெக்சருக்கு நேம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர். சரியா, எழுதி வச்சுங்க. வெயிட், இது சொல்றது ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர். சரியா, ஒன் ஹியூமன் NEUMANN ஒன் ஹியூமன். சரியா, ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர். சரி, சரி. இப்போ இந்த ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு கணினி முறைமைய டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க ஒரு வரைபடம் தான் இது. சரியா, இன்புட் டிவைசஸ், மெயின் மெமரினா என்ன, அவுட்புட் டிவைசஸ்னா என்ன, துணை நினைவகம் செகண்டரி மெமரினா என்ன, ரெஜிஸ்டர் மெமரினா என்ன, ஏஎல்யூனா என்ன, சியூனா என்ன, கம்ப்ளீட்டா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் டீடைல்டா பார்ப்போம். பட் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சிஸ்டம்ங்கிற ஒரு டயக்ராம்ல இருந்தா நம்ம இந்த ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர்ங்கிறத டயக்ராம நம்ம என்டையர் டயக்ராம எடுத்துருக்கோம். சரியா, இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது இன்புட், இது அவுட்புட், இது ப்ராசஸ். சரியா, இது ப்ராசஸ், இது ரெண்டும் என்னது ஸ்டோரேஜ். சரியா, இந்த என்டையர் டீடைல் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சரிதானே, இப்போ சொல்லுங்க, இந்த விஷயம் கிளியரா? இது சொல்லுவோம் ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.4 எடிங் போட்டு